நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் இல்லைங்களா சீக்கிரமா. ஒரு 3 களியே கட்டி நல்லா சாப்பிட்டுக்கலாம். 3 களி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம ஊர் தான் கருவாடை வச்சுக்கணும். எல்லாமே களிக்கு கருவாடுக்கு ஒன்றும் வாங்கி போயிடலாமா? சரி பண்ணி மாதிரி கண்டிப்பாக காய் களி உளுந்து களி எல்லாம் ஆர்கானிக் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். களி இருக்கு, கருவாட்டு குழம்பு, இது காட்டை முருங்கீரை போட்டு காட்டை காய்ச்சி இருக்கும். கீரை மட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இது என்னதுங்க? இது வந்து சைவ குழம்புங்க. சைவ குழம்பு கேட்டால் சைவ குழம்பு கொடுக்குறீங்க? ஆமாம், சைவ குழம்பு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு திங்கள் வியாழன் மட்டும் நம்மகிட்ட சிக்கன் குழம்பு, நடக்கலை சட்னி, வெண்டைக்காய் புளி குழம்பு. பசங்க இப்போ ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிட்டாங்க. பெரியவங்களை விட நம்ம கடையில கஸ்டமர் சின்ன பசங்க அதிகம். நம்ம நினைக்கிறோம் பெரியவங்க வயசானவங்க தான் சாப்பிடுவாங்க. இல்ல, நம்மளுக்கு அந்த கஸ்டமரை விட சின்ன பசங்க கஸ்டமர் ஜாஸ்தி. அம்மா எங்க அம்மா தான் செய்யறாங்க. அம்மா தான் செய்யறாங்க. எப்படி துடுப்பு தான் போடுறாங்க, மிஷின்ல இது இல்லையே, துடுப்பு தான் போட்டு செய்யறாங்க. இப்போ 5 கிலோ போடுறாங்க ஸ்டார்டிங்ல மாவு. சின்ன மிஸ்டேக் கூட அந்த 5 கிலோ வேஸ்ட் தான். கொஞ்சம் ரிஸ்கியான தொழிலும் கூட கஸ்டமர்கிட்ட கேட்டீங்களே சொல்லுவாங்க. ஏன்னா நானே சொல்லுவேன், நாட்டுக்கோழிங்களா தைரியமா பீஸ் போடும்போதே சொல்லுவேன், சார் சாப்பிடுங்க, எங்களுக்கு இதேதான், வீட்டுக்கு அதேதான், தைரியமா சாப்பிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் உபயோகம் பண்ற ஒரு பொருளை நான் சாப்பிடணும். நான் சாப்பிடுறேன், எந்த ஒரு தயக்கம் இல்லாம நான் சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. அது எனக்கு அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும். கண்டிப்பா. அந்த தயக்கத்தை நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லை. 5 கிலோ மா போடுறோம், அது கூட அதிகமா வந்துருச்சுன்னா நான் அது 5 கிலோ வேஸ்ட்டை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு வர கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அந்த 5 கிலோ பத்தி கவலை இல்லை, கஸ்டமர் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு எந்த குறையும் கொடுக்க கூடாது. எல்லாம் நினைச்சு நான் பிசினஸ் பண்றேன் ஜெயிச்சிடும் அப்படின்னு இருக்கையிலே ரிஸ்க் பிசினஸ் மறுபடியும் என்கிட்ட வர முடியும் வருவாங்க. அதுக்காகவே நம்ம என்ன பண்றோம்னா தரத்தை என்னைக்கு நான் குறைக்கிறது. என்னை பொறுத்தளவு 5 ரூபா எக்ஸ்ட்ரானும் பரவாயில்ல, அந்த 5 ரூபா லாபத்துல போயிட்டா பரவாயில்ல. ஆனா என்னோட கஸ்டமருக்கு எந்த இதுல ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நான் வீட்டுக்கே போய் கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, அவங்க கண்ணு சாகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அதனாலதான் நம்ம இருக்கோம், ஒரு வருஷமா இருக்கோம். அப்படிங்களா சார்? ஓகே. சிறுமுகை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ பத்தி தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. உடலுக்கு ஆரோக்கியமான ராகி களி. இந்த ஒரு ராகி களி சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட அந்த ராகி களி வந்து 60 ரூபாய்க்கு வந்து ஒரு தம்பதியினர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கடை எப்படி ஆரம்பிச்சாங்க, இந்த ராகி களி உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மேடம் நல்லா இருக்கீங்களா? சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. நாங்க மேற்பாளத்துல கடை வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். சரி இங்க பாப்பாங்களா, இங்க விஜயலட்சுமி ஸ்கூல்ல இருக்கிறதுனால சரி இங்கே வந்தோம். சரி கடை ஒன்று கிடைச்சது. சரி அதனால நாங்கள் எப்போ நாங்கள் கேட்டரிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். சரி இப்போ டிஃப்ரெண்டா தான் பண்ணணும். ஃபுட்டு எல்லாருமே பண்ணாங்க, பிரியாணி எல்லாமே இருக்கு. சரி களி இல்லை, இங்க எங்கேயுமே களி இல்லை, ராய் களி இல்லை. சரி நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காகவும் இருக்கும், ஹெல்த் ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போல்லாம் ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகம் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து ஹெல்த்தா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சரி நம்ம ராய் களி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராய் களி பண்ணோம். நல்லா போயிட்டு இருக்குங்க. வர்றாங்க. சரி, இப்ப இந்த ராகி களி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. ஆனா இப்ப வந்து அந்த ராகி களி வந்து அத்தியாவசிய உணவா மாறிட்டு இருக்குது. ஏன்னா சுகர் பேஷண்ட் எல்லாம் ராகி களி சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சஜஷன் பண்றாங்க. கண்டிப்பா வராங்க. அக்காலகட்டத்துல, அதாவது 80s 90s காலகட்டத்துல நம்மளுடைய அம்மா பாட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராகி கேப்பக்களி இதெல்லாமே வந்து அவங்களுடைய பிரதான உணவா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினர் அந்த உணவுல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா நம்ம வளர்ச்சி தான், மக்கள் வந்து டேஸ்ட் அதை நோக்கி தான் போறாங்க. நம்ம நாவல் ருசி இருக்கு, ஆனா உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, ஆனா தெரியுது. இப்போ நம்மளுக்கு வந்து ராய் களின்னு சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நினைச்சு நீங்க பெரிய இன்ஃபார்ம் பண்ணி வர மாட்டாங்க.
இப்போ இப்ப இருக்க எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா பசங்க இப்ப ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிட்டாங்க. பெரியவங்களை விட நம்ம கடையில கஸ்டமர் சின்ன பசங்க அதிகம். ஐயா இப்ப அவங்க என்ன ஜிம்முக்கு போற பசங்க, அவங்க எல்லாம் இந்த ராய் களி சாப்பிட்டா நம்ம நினைக்கலாம் பெரியவங்க வயசானதான் சாப்பிடுவாங்க. இல்ல நம்மளுக்கு அந்த கஸ்டமர் விட சின்ன பசங்க கஸ்டமர் ஜாஸ்தி. ஏன்னா இப்ப அவர்னஸ் ஆயிடுச்சு. பசங்களுக்குள்ளே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராய் களி அதான் சாப்பிடுற, உளுந்து களி அதான் சாப்பிடுறாங்க. இப்ப நம்மகிட்ட சூப் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஆர்கானிக்கா தான். வெஜ் கொள்ளு வாழைத்தண்டு அந்த மாதிரி சூப், வெஜிடபிள் லெமன் சூப் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி நீங்க இந்த ஒரு ராகி களியை தயார் பண்றீங்க? நீங்க தயார் பண்றீங்களா இல்ல அம்மாங்க யாராவது இருக்காங்க? அம்மா, எங்க அம்மா தான் உங்களுடைய செய்றாங்க. அம்மா அம்மா தான் செய்றாங்க. எப்படி தயார் பண்றாங்க அம்மா? அம்மா துடுப்பு தான் போடுறாங்க, மிஷின்ல இது இல்லையே, துடுப்பு தான் போட்டு செய்யறாங்க. இப்போ நம்ம நார்மலா அளவா பண்ணிட்டு இருக்கோம், துடுப்பு போட்டு தான் செஞ்சு பண்றாங்க. துடுப்பு போட்டு அப்படியே நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாலும் உங்களுக்கு இப்போ நாங்க ஒரு 5 கிலோ போடுறோம்னா ஸ்டார்டிங்ல மாவு, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அந்த 5 கிலோ வேஸ்ட் தான். வேஸ்ட் தான். ஆமா, இது கொஞ்சம் ரிஸ்கியான தொழிலும் கூட. அதனாலதான் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏன்னா இப்ப களி செய்யணும் செஞ்சிடலாம். இப்ப வீட்டுல ஒரு 2 களி 3 களி செஞ்சிருவாங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்னால யாருமே சாப்பிட முடியாது. ஆமா, என்னன்னா இப்ப நீங்க ஒரு அரிசி வேகாம ஏதாவது சாப்பிட்டலாம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது களி கொஞ்சம் வேகல உள்ள புருடாயிருச்சுன்னா உங்களுக்கு வயிற்று வலி வரும், நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்த தொழிலும் கொஞ்சம் ரிஸ்கான இதுல பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் பக்குவமா செஞ்சு பழகிட்டோம். இப்ப இதே செஞ்சுட்டே இருக்கனால பழகிடுச்சு. இப்போ ஒரு 5 கிலோ நீங்க தயார் பண்றதா அம்மா சொன்னீங்க. அதுக்கு வந்து எத்தனை உருண்டைகள் அதுல வந்து எடுப்பாங்க? இதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு இருக்குங்க? வெயிட் கேக்குறீங்களா? வெயிட் நம்ம செக் பண்ணி, நமக்கு ஒரு பவுல் இருக்கு, பவுல்ல அவங்க அப்படியே கட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. அதுல பவுல்ல கட் பண்ணி பவுல் போட்டுருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல கூட அந்த ராகியை மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டு கூட சேர்த்து அந்த களியா கொடுப்பாங்க. நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாவு மட்டுமே இல்ல, சாப்பாட்டோட போடுறது ஒரு டேஸ்ட். அது சில பேர் இப்ப நம்ம கேட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து அது கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சாப்பாடோட சேர்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். பிளைனா இருந்தா ரொம்ப நைஸா இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கும், மாவு ரெண்டு மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது, பார்க்கதான் அப்படி இருக்கும். நீங்க 2 கையில பிச்சிடலாம் ரொம்ப. ஆனா இதுவே சில பேர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டு தான் செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டுறாங்க. இப்ப அது ஒரு 10 உருண்டை போட்டு அளவா செய்யலான்னு இருக்கும். சாப்பாடு போட்டா சில பேர் வேண்டாமாங்க. சாப்பாடு எப்படி இருக்கிற நம்ம வந்து சாப்பாடுனா பழைய சாப்பாடுல போட மாட்டோம். அப்படி செய்யற மாதிரி இருந்தா புதுசா சாப்பாடு வடிச்சு அதுலயே போட்டுதான் பண்ணுவோம். ஒரு ராகி களி இருக்கு பாத்தீங்களா? இந்த களி வந்து நம்ம உணவா நம்ம எடுத்துக்கும் போது 3 வேளை நம்ம உணவு எடுத்துக்கிறோம். காலையில டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோம், நைட்டு டிஃபன் சாப்பிட்றோம். அப்படிங்கும் போது 3 வேளையும் இதே உணவை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியம்? இல்ல, நம்ம ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவோம், நைட் சாப்பிட முடியாது. எதனால சார்? நைட்டு ஜீரணமாக. இப்ப களி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். நைட்ல ஹார்டான பொருள் சாப்பிட மாட்டாங்க. அதனால மத்தியானம் நானே பண்றது இல்லை. நைட்டு வச்சு சாப்பிட்றேன்னா வேணான்றுவேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஓகே, ரெகுலராகவே சாப்பிட்றேன்னா வேணான்னு. ஆமா, ஏன்னா நைட் சாப்பிட்டா அது கொஞ்சம் ஜீரணமாக லேட் ஆகும். அதனால நான் வேணாம். சார், இந்த களியை எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? நல்லா இருக்கும். ஹெல்த் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்றது. இப்போ நம்ம ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நீங்க களி சாப்பிட்டனாலே தெரியும். இப்போ நீங்க ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நம்ம கையில எதுவுமே பண்ணு. இப்போ இந்த குழம்பு எடுத்துட்டீங்கன்னா நாங்களே இந்த குழம்பு நாங்களே தான் யூஸ் பண்றோம். அஜினாமோட்டோவோ கலரோ எதுவுமே போடுறது இல்லை. மசால் நாங்களே அரைச்சுதான் போடுறோம். மசால் வாங்குறது இல்லைங்க வெளியே. நாங்களே மல்லி மிளகு சீரகம் எல்லாமே அரைச்சு வறுத்து அரைச்சு அதுதான் நாங்க குழம்பு வைக்கிறோம். எங்களுக்கு இதே குழம்பு தான். இப்ப சிக்கன் குழம்பு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சும்மா தலை போடுறாங்க கால் போடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. என் கரெக்ட் கஸ்டமர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானே சொல்லுவேன், நாட்டுக்கோழிங்களா பிராய்லர் தான், நாட்டுக்கோழி வேணான்னு. ஏன்னா போட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டா தைரியமா பீஸ் போடும்போதே சொல்லுவேன், சார் சாப்பிடுங்க, எங்களுக்கு இதேதான், வீட்டுக்கு அதேதான், தைரியமா சாப்பிடுங்க. சில பேர் தலை கால்னா சாப்பிட மாட்டாங்க. நான் தைரியமா பீஸே போடுவேன், சாப்பிடுங்க, வீட்டுக்கு வெட்டுற மாதிரி தான் வெட்டுவேன். அப்படி ஏன்னா எனக்கு அப்படி இருந்தாலும் பிடிக்கும். எல்லாமே நீட்டா இருக்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உபயோகம் பண்ற ஒரு பொருளை நான் சாப்பிடணும். நான் சாப்பிட எந்த ஒரு தயக்கம் இல்லாம நான் சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு கொடுக்கணும். அது எனக்கு அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும். அந்த தயக்கத்தை நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்லை. ரெடி இல்லைன்னா சொன்ன பாத்தீங்களா, இப்ப 5 கிலோ மாவு போடுறான், அது கூட அதிகமா வந்துருச்சுன்னா நான் அது 5 கிலோ வேஸ்ட்டை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு வர கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா 2 நாள் சாப்பிட்டு வயிற்றுல இருந்தா வேண்டாம், ராய்களி சாப்பிட்டாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதனால நமக்கு அந்த 5 கிலோ பத்தி கவலை இல்லை, கஸ்டமர் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு எந்த குறையும் கொடுக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம மசால் முதற்கொண்டு நானே அவங்ககிட்ட சொல்லுவேன், இங்க இருக்கிற குழம்பு தான் நானும் சாப்பிடுவேன், இங்க இருக்கிற களி தான் நானும் சாப்பிடுவேன். இதை எவ்வளவு சுத்தமா பண்ண முடியுமோ, எவ்வளவு நீட்டா இருக்குமோ பண்ணுவோம். ஆனா தைரியமா சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க, ஆனா சொல்லி சாப்பிடுவோம். சார், இப்போ இந்த ஒரு சைடிஸ் எல்லாம் நான் பார்த்தேன், கருவாட்டு குழம்பு வச்சிருக்கீங்க. அது வந்து காட்டை, அதாவது நம்ம முருங்கைக்கீரையில தயார் பண்ணக்கூடிய சாம்பார், அந்த நம்ம பருப்பெல்லாம் போட்டு காட்டை சமைக்கிறீங்க. இது நீங்க தயாரிக்கிறீங்களா, அம்மாங்க சமைக்கிறாங்களா? இல்ல, நாங்களே செய்வோங்க. காட்டையில நல்லா செய்வோம். மேடம், இப்படி வாங்க, உங்க பேரு
உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. என் பேர் கனிமொழிங்க. ஆ. நான் பிகாம் முடிச்சிருக்கேங்க. முடிச்சுட்டு இப்ப நானும் அவரும் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப சீரகம், வர கொத்தமல்லி, வர மிளகாய் இது எல்லாமே அரைச்சுக்கணுங்க. அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு ஊற வச்சு போட்டு செய்யறேன். முருங்கைக்கீரை செய்யறேன். சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th. நீங்க 10th, மேடம் வந்து பிகாம் படித்த ஒரு பட்டதாரி பெண். ஓகே, இந்த ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்படுச்சுங்க? இப்ப அவங்களுடைய மாமியார் தான் இல்லைங்களா? அவங்க வந்து அந்த சமையல் நுணுக்கங்களை உங்ககிட்ட கத்து கொடுத்துருப்பாங்களா, எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்களுடைய அந்த பாரம்பரியமான அந்த சமையல் நுணுக்கங்களை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அவங்க கூட பார்த்தேதாங்க சார். அவங்களோட பார்த்தேதான். முதல்ல மேட்டுப்பாளையத்துல கடை வச்சிருந்தாங்க. அவங்க செய்யும் போது கூடவே நானும் பார்ப்பேங்க. பார்த்துட்டு நானும் செஞ்சு பழகினேன். இப்போ நீங்க என்னென்ன உணவுகள் தயாரிப்பீங்க? இப்போ ராய் களி செய்யறாங்க, உளுந்து களி. இந்த ரெண்டுமே நீங்க உளுந்து களி தயாரிக்காங்கன்னு சொன்னீங்களா சார்? அந்த உளுந்து களியினுடைய அவங்க நன்மைகள் என்ன இருக்குங்க? உளுந்து களி ரொம்ப நல்லதுங்க. இப்போ நீங்க உளுந்து களி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உளுந்து களி எடுத்துட்டீங்கன்னா உளுந்து களி எப்ப கொடுப்பாங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு, ரொம்ப குளிர்ச்சி. உளுந்து வந்து ரொம்ப கொஞ்சம் நாங்க கருப்பு உளுந்து மட்டும் தான் யூஸ் பண்றோம், வெள்ளை உளுந்துல யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அந்த பொண்ணு கொடுக்குற முதல் உணவு வந்து உளுந்து களி. எதனால சார்? அந்த ஏஜ் அட்டன் பண்றது ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். வந்து கம்மி பண்ணும். அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கலாம், பேக் பெயின். இப்ப முதல் டைம் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு பேக் பெயின், அந்த பேக் பெயின் ரொம்ப நல்லது உளுந்து களி. நம்ம வெள்ளம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு செய்யலாம். அந்த உளுந்து களி சாப்பிட்டா பேக் பெயின் எல்லாமே வைக்கலாம். குழந்தை பிறந்தவங்க சாப்பிடலாம், இந்த இடுப்பு வலி இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாம், கால் வலி இருக்கிறவங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உளுந்து களி வந்து. நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், உளுந்து களி ராய்க்கிளி நீங்க ரெகுலரா எடுக்கிறீங்களோ இல்லையோ பார்த்து என்ன எடுத்துக்கீங்க, உளுந்து களி நீங்க எடுத்துக்கீங்க 4-5 டைம் எடுத்துக்கலாம். அது எப்படி தயார் பண்றீங்க? உளுந்து தாங்க, கருப்பு உளுந்து தான். நம்ம நல்லா வறுத்து எடுத்து கருப்பு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்து நம்ம ஜீரா காய்ச்சணும். ஏன்னா வெல்லம், சர்க்கரை வெண்ணெய், வெல்லம், முடிஞ்சா பனை வெள்ளத்துல செய்யலாம். பனை வெள்ளம் சொல்லும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் நம்ம பண்றது இல்லை. இருக்கு இங்க பனை வெள்ளம் இருக்கு, 150-200 கிடைக்கு. ஆனா அதெல்லாம் நல்லா பனை வெள்ளம் இல்லை. நம்ம பனை வெள்ளத்தை ஒரு 600-500 ரேஞ்சில் போகும்போது நல்ல வெள்ளம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா நம்ம அந்த காஸ்ட் போட முடியும். அதனாலதான் நான் வெள்ளம் போட்டோம். வெள்ளம் பாகு காய்ச்சி அதே மாவு, வெறும் உளுந்து மாவு மட்டும் தான் சேர்த்து அதுலையும், வேற எதுவும் இருக்காது. அது ரொம்ப நல்லது. நீங்க உளுந்து கிளி ராய் கிளி விட பல மடங்கு உளுந்து கிளி ரொம்ப நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி. மெயினா நான் இங்க வரவங்கிட்டே சொல்றேன், லேடிஸ் இருக்காங்க வீட்டுலன்னா, குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கலாம். பாலூர், நல்லா பாலூர் குழந்தை இருக்கிறவங்களுக்கு, இப்ப நார்மல் டெலிவரி ஆகி இடுப்புலி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க உளுந்து களி. ஏஜ் அட்டன் பண்றவங்களுக்கு, இப்ப மென்சல் டைம்ல நீங்க மாசமான பீரியட்ஸ் டைம்ல லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உளுந்து களி ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஆமா, நான் வந்து பிரதானமா பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மா வந்து தயார் பண்ணுவாங்க. என்னன்னா பண்ணைக்கீரை அதனுடைய கடைஞ்சு அப்படியே கொடுப்பாங்க, களிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையா இருக்கும். நம்ம கடையிலேயே அந்த பண்ணைக்கீரை வந்து அவைலபிள் இருக்குங்களா? இருக்கு. இப்ப வந்து சீசன் இல்ல அது டைம்ல. இப்ப பண்ணைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா தனியா போடுவாங்க. இப்ப ப்ரொசீஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ணைக்கீரை வந்து முளைக்கும். எப்படின்னா தட்டு அறுவடை பண்ற அன்னைக்கு தான் பண்ணைக்கீரை முளைக்கும். தட்டு அறுவடை போட்டு எடுத்துருவாங்க. அந்த வரப்புல வந்து பண்ணைக்கீரை இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியே இருந்துச்சு, இப்ப தனியா பண்றாங்க. இப்ப சீசன் வைஸா பண்ணைக்கீரை கிடைக்கிறது இல்லை. அது ஒரு சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆமா, சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். தை மாசம் அந்த டைம் மேல பண்ணைக்கீரை கிடைக்கும். இப்ப இல்ல, பண்ணைக்கீரை இருக்காது. அந்த காலகட்டங்கள்ல நீங்க நம்ம கடையில அவைலபிள் இருக்கு, கிடைச்சா கண்டிப்பா பண்ணிடுவோம். அது வந்து நம்ம களிக்கேத்த ஒரு கீரை தான் அந்த பண்ணைக்கீரை தான் இல்லைங்களா? சுவையே வேற மாதிரி இருக்கும். புளிச்சக்கீரை நல்லா இருக்கும். புளிச்சக்கீரை இருக்கு தனி, அது கொஞ்சம் புளிச்சதா இருக்கும். நீங்க என்ன பண்ண வேண்டியது, புளிச்சக்கீரை போடுவோம். நாங்களே மாத்திடுவோம். இப்போ ஒரே கீரை கொடுக்க மாட்டோம். சில சமயம் கொள்ளு சட்னி போடுவோம், மல்லி சட்னி போடுவோம், நிறக்கலை சட்னி இருக்கு நம்ம கிட்ட. அப்போ காட்டை காய்ச்சுவோம். காட்டைக்கு சில கஸ்டமர் சட்னி காட்டை காய்ச்சுவோம். காட்டை சூப்பரா இருக்கும். காட்டை காய்ச்சுவோம். குழம்பு கருவாட்டு குழம்பு எப்பவுமே இருக்கும். திங்கள் வியாழன் மட்டும் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு புளிக்குழம்பு இருக்கு. இன்னைக்கு ஆட்டி வச்ச குழம்பு தான் சைவ குழம்பு. அன்னைக்கு புளிக்குழம்பு போடுவோம். புளிக்குழம்பு ஒண்ணு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இல்ல அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு போடுவோம். இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்க பாத்தீங்கன்னா நாங்க கண்ட கத்திரிக்காய் குழம்பு போடுறோம். 60 நாளுக்கு அப்புறம் தான் கண்ட கத்திரிக்காய் குழம்பு போடுவோம். கண்ட கத்திரிக்காய் தெரியுங்களா, முள்ளு கத்திரிக்காய் சொல்லுங்க சார். அது போடுவோம். அது நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சிறுமுகை பகுதியில் நிறைய கடைகளை நான் சென்றிருக்கேன், வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நம்மளுடைய கடையை நான் தேடி வந்ததுக்கான ஒரே நோக்கம் வந்து நீங்க ராகி களிங்கிறத மென்ஷன் பண்ணி அதுல கீரைக்கு வந்து நாங்க என்னென்ன கொடுப்போம், அதுக்கு வந்து என்ன குழம்பு கொடுப்போம் அப்படிங்கிறத டீட்டெயிலா நீங்க மென்ஷன் பண்ணனாலதான் நம்ம கடையை தேடி அணுகி வந்தேன். எதிர்வர நாட்கள்ல நீங்க இதே மாதிரி ஆரோக்கியமா வேற என்னென்ன உணவுகள் நீங்க ஆட் பண்றதா இருக்கீங்க? இப்போ மீல்ஸ் தான் பண்றோம். மீல்ஸ் ஈவினிங் வந்து சூப் பண்றோம். என்ன சூப்? சூப் வந்து வாழைத்தண்டு, கொள்ளு, வெஜிடபிள். இப்போ சில்ட்ரன்ஸுக்காகவே பண்பட்ட குழந்தைகளுக்காக நேந்திரப்பழம், பாதாம், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாயசம் மாதிரி அவங்களுக்கு
ஏன்னா அவங்க வந்து ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க, சூப்பரா சாப்பிட மாட்டாங்க. மெயினா நேந்திரப்பழம் பாதாம்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுங்க, அது ஒரு சின்ன ஸ்வீட் மாதிரி எல்லாமே 20 rupees தான் பண்ற ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். 20 rupees சில்ட்ரன்ஸ்னா அவங்க குழந்தைகளுக்குன்னா அது சாப்பிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து நைட் டிஃபன் கூட வேண்டியது இருக்காது, சாப்பிடாட்டி பரவாயில்ல. ஒரு ஹெல்த்தா என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கு. ஆமா, அதுதான் வெல்லம், நேந்திரப்பழம், பாதாம். சார் வந்து நிறைய தகவல்கள், அதாவது அவங்களுடைய அம்மாவுடைய உணவு பல நெறிமுறைகளையும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. நீங்க இப்ப திருமணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களையும் நீங்க சொன்னீங்க. இந்த கடையில வந்து பிரதான உணவா இருக்கக்கூடிய ராகி களி, இதனுடைய நன்மைகள் என்னங்கிறத சார் தெளிவாவே சொல்லிட்டாரு. அடுத்தது நீங்க வந்து இந்த ஒரு ராகி களியும் அந்த உளுந்து களியுடைய நன்மைகளை பற்றியும் நீங்க தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. உளுந்து களிங்களா சார்? உளுந்து களி சாப்பிட்டா இடுப்பு வலி நல்லா இருக்கும் சார். இடுப்பு வலி ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் சார். அந்த சமயத்துல சாப்பிட்டோம்னா இப்ப பீரியட்ஸ் ஆகிறோம் இல்லைங்க, அந்த சமயத்துல உளுந்து களி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவு. இடுப்பு வலி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சார். மேடம், இப்ப இந்த உணவகத்தை வந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நாட்கள் ஆச்சுங்க? சரி, இங்க வந்து 1 வருடம் ஆச்சு. 1 வருடம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க மேட்டுப்பாளையம் பகுதியில வச்சிருந்தீங்க. இப்போ தொழில் ரீதியா ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இப்போ உணவகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தொகை இருந்தா இந்த உணவகத்தை நம்ம ஆரம்பிக்க முடியும்? அப்படி பாத்துட்டீங்க அப்படின்னா இடம் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற இடம் தான். இப்போ மெயினான இடம் வந்து அட்வான்ஸ், உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் பொறுத்து தாங்க. ஒரு 30,000 50,000 அட்வான்ஸ்னா அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, தொழில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளே செஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஆள் போட்டு செய்யணும்னா இப்ப இந்த களி பிசினஸ் பண்ணவே முடியாது சார். இப்போ இந்த ஒரு ராகி களிக்கு நீங்க வந்து மாவு வாங்கிட்டு வரீங்க, அந்த மாவுடைய விலை எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 10 கிலோ தேவைப்படுதுங்களா? தேவைப்படுது. ஓகே, அதுக்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு? கிலோ வந்து 60 ரூபா வருதுங்களா? 60 ரூபா. அப்போ ஒரு 10 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 600 ரூபா செலவாகுது. இப்போ 600 ரூபா செலவாகும் போது நம்ம அதுல எத்தனை உருண்டை நம்ம எடுக்க முடியுங்க? அது எடுத்துருங்க. இப்போ 600 ரூபா செலவாகுது அப்படின்னா 20 35 அந்த மாதிரி போடுவாங்க இருக்கும். அதாவது உங்களுக்கு அதுல சமைக்கிற செலவுகளும் இருக்கு, உங்களுடைய உழைப்பும் அதுல இருக்கு. அப்படிங்கும் போது அதுல ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து இதுல ஒரு தொகையா நீங்க செலவிட வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு வந்து இந்த வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்ந்து கடைசிக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் நிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. நம்மளுக்கு 1000 ரூபாய் டெய்லி இருந்தா தான் நம்மளுக்கு இப்ப எங்களோட உழைப்பு கடை வாடகை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வருது. சரிங்க சார். 300 ரூபாய் கொடுக்கும், எங்களுக்கு ஒரு 500 ரூபாய். இப்ப என்னோட இது வந்து நான் உழைப்புக்காக எடுக்கல, இப்ப எங்களோட இதுக்காக தான் எடுக்கிறோம் செலவு. இப்ப என்னோட தனிப்பட்ட முறையில எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லி எடுத்தோம்னா கட்டுப்படி பண்ண முடியாது. சரிங்க சார். ஏன்னா இப்ப வச்சு ரன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறோன்ற எல்லாமே பொய்யாவா சொல்லிடக்கூடாது. என்னன்னா என்ன பொறுத்தவரை பிசினஸ் பண்றவங்க வந்து எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிசினஸ்ங்கிறது இருக்கையில ரிஸ்கான தொழில். ஆமா சார், ஆமா. எல்லாம் நினைச்சுக்கோ நான் பிசினஸ் பண்றேன் ஜெயிச்சிடும் அப்படின்னு. இருக்கையில ரிஸ்க் பிசினஸ் தான். நான் அடிக்கிறத சொல்லுவேன், ஒரு வேலைக்கு போட்டா காலைல போயிட்டா சாயங்காலம் வந்துடலாம், ஜோப் 500 1000 இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ பிசினஸ் அப்படின்னா நான் இப்ப உங்ககிட்ட இருந்து எனக்கு அந்த அமௌண்ட் வரணும். இப்ப அந்த பிசினஸ் பண்ற இப்ப உணவா இருந்தாலும் என்ன தொழிலா இருந்தாலும் எனக்கு அந்த பிசினஸ் உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராஃபிட் எல்லாமே வரணும். நான் ரா மெட்டீரியல் மட்டும் பட் அதை சேல்ஸ் பண்ணி நீங்க தான் எனக்கு அதை கன்வெர்ட் பண்ணி மணியை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதை உங்களோட நான் பழகிற விதம், அது என்னோட பொருளோட தரம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்காதான் நீங்க மறுபடியும் என்கிட்ட வர முடியும் வருவாங்க. அதுக்காகவே நான் மெயின் என்ன பண்றேன்னா தரத்தை என்னைக்குமே நான் குறைக்கிறது, என்னைக்குமே நான் இது பண்ண முடியல. என்னை பொறுத்தளவு 5 ரூபா எக்ஸ்ட்ராலும் பரவாயில்ல, அந்த 5 ரூபா லாபத்துல போயிட்டா பரவாயில்ல. ஆனா என்னோட கஸ்டமருக்கு எந்த இதுல லாஸ் பண்ண மாட்டேன், லாஸ் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு திருப்தியா இப்போ ஒரு டைம் நம்மளுக்கு ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நான் வீட்டுக்கே போய் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு திருப்தி, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரியா நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஒரு சில தவறுகள் நடக்கலாம், நம்ம அதை இது பண்றதே இல்லைங்க. ஆனா அன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, அவங்க கண்ணு சாகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இப்படி சொல்லிட்டாங்களே என்ன நம்ம தொழில் எடுத்து சொல்லிட்டாங்க, அதனாலதான் நம்ம இருக்கோம், 1 வருஷமா இருக்கோம். அப்புறம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, சிறுமுகைக்கு வந்தோம், சப்போர்ட் இருக்கு. சார், இப்ப ராகிகளி ஏதாவது தேவைப்பட்டா உங்களை அணுகலாமா? கண்டிப்பாங்க. நீங்க பார்சலும் பண்ணி தருவீங்களா? பார்சல் பண்ணி தருவோம் சார். நம்மளுடைய கடை எங்க லொகேட் ஆயிருக்கு, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா சிறுமுகை பேங்க் ஷாப்புங்க, லெனின் வீதிக்கு பக்கத்துல, ஆப்போசிட் கார் பார்க்கிங், கார் ஸ்டாண்ட் இருக்கு ஆப்போசிட்ல, அது எல்லாத்துக்குமே தெரியும். கார் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட். நம்ம போன் நம்பர் வந்து 8825666434. நீங்க களி உளுந்து களி எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பெஸ்டா பண்ணி தருவோம். அப்போ ஒரு சூப் எல்லாம் போட போறோம் இல்லைங்களா, சூப் எல்லாமே 20 ரூபீஸ் தான். நம்மகிட்ட பெரிய மார்ஜின்ல இது பண்றது 20 ரூபாய். எல்லா சூப்புமே இருக்கும், வெஜிடபிள் சூப் இருக்கும். இப்போ நான்வெஜ் சூப் எதுவும் போடுற ஐடியா இல்லைங்க, வெஜ் தான் போடுறோம். சுகருக்கு அந்த ஸ்பெஷல் ஒரு சூப் போடலான்னு இருக்கும், சுகர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ண சூப். உங்களுடைய கடையை பற்றியும்
ராகி களி எந்த அளவுக்கு உடலுக்கு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கம் வாங்கிக்கிட்டு தெளிவாக கூறியிருக்க மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி ஜி. நீங்களும் எங்களை தேடி வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் எங்களை மாதிரி ஆளுங்கள வர முடியும். கண்டிப்பா சப்போஸ் ஏன்னா நீங்க வரல அப்படின்னா நாங்க அப்படியே போயிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா சார். எங்களை சப்போர்ட் பண்ணும்போது நாங்க இன்னும் கொஞ்சம் வளரணும். அதனால ரொம்ப நன்றி எங்களுக்காக பண்ணதுக்கு. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷோ பண்றேங்க. தேவைப்படுறவங்க நல்ல உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஒரு உணவு பழக்க முறையை தான் நம்ம எதிர்வரும் சந்ததியினருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தவறாம பயன்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.